ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை திருச்செந்தூர் போகிறதுக்கு தூத்துக்குடி ட்ரெயின் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏறினாங்க. நான் 3 AC புக் பண்ணி போனேன். அங்கே பாருங்கள், ட்ரெயின் சூப்பராக இருக்குது. ஏசி இது நான் வந்து ஃபுல் ட்ரெயின் பிளாக் நான் போட்டிருப்பேன் போன வீடியோவில். அப்புறமா தூத்துக்குடி வந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். பஸ் அண்ட் ட்ரெயின் பிளாக் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபுல் வீடியோ லிங்க் தரேன். கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். நல்லபடியாக திருச்செந்தூர் ரீச் ஆயிடுச்சிங்க. நாங்கள் வந்து தூத்துக்குடியில் காலைல 6:30 மணிக்கு பஸ் ஏறினவங்க. 7:40க்கு 1 hour 10 நிமிஷம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அவ்வளோதான் டைம் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் சின்ன எக்மோரில் வந்து ட்ரெயின் ஏறிங்கன்னா பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் நைட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து தூத்துக்குடி காலைல 6 மணிக்கு 6:10க்கு கொண்டு நிறுத்துவாங்க. நீங்கள் வந்து காலையில் ஏறிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் பஸ்ஸே வந்துடலாம். 1 hour தான் ட்ராவலு. அழகாக திருச்செந்தூர் சேர்ந்துடலாம். நீங்கள் திருச்செந்தூரில் நான் புக் பண்ணி லாட்ஜ் சானா லாட்ஜுங்க. பீச் கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த லாட்ஜாக நான் வந்திருக்கேன். பின்னாடி தெரியுது அந்த லாட்ஜ். இப்போ நான் வந்திருக்கேன். செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சமையல் பார்க்க போனால் வாங்க. நாங்கள் சானா லாட்ஜ் புக் பண்ணியிருந்தோம். திருச்செந்தூர் பீச் கிட்ட தான். அந்த லாட்ஜ் செக்இன் பண்ணியாச்சு. நான் வந்து அந்த லாட்ஜுடைய லாட் வீடியோ வந்து தனியாக நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நான் இந்த லாட்ஜுடைய மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். ஏன் பின்னாடி நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. எப்படி கோபுரம் தெரியுதா? அதான் திருச்செந்தூருடைய கோயில், முருகர் கோயில். அப்படியே பாருங்கள், ஏன் பின்னாடி பீச் தெரியுது. ஸோ பீச்சு கிட்ட இந்த லாட்ஜே இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல லொக்கேஷனாக இருக்குங்க. நல்லா வியூ பாயிண்ட்டாக இருக்குது. நான் இப்போது என் ரூம்லேருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கேங்க. ஆனால் கோயிலுக்கு போய் முருகரை பார்க்க போகிறதில்ல. என்னடா சொல்ல வர, கோயிலுக்கு போகிற முருகரை பார்க்க போகலன்றது நினச்சிங்கன்னா ஆமாங்க, நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஆனால் கோயிலில் போய் முருகரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முறைகளாக இருக்குது. அதில் பணப்புறமா முருகரை பார்க்கணும். அது என்னென்னு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து திருச்செந்தூர் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்தால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி நீங்கள் இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லா கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸும் வந்து முருகர் பேரில் இருக்கவங்க. இந்த திருச்செந்தூர் கோயில்கிட்ட பீச்சு கிட்ட சுற்றி வந்து 5-6 கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மக்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்லாம் வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து இந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸை ரூமில் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம். ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நடுவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த ரூம் ஃபோட்டோஸு நம்ம எப்படி ஆன்லைனில் புக் பண்ண சொல்லிட்டு எல்லாமே தகவல் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஆன்லைனில் எப்படி ரூம் புக் பண்ணிட்டு இங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மெயின் ஆர்ச். இது கோயிலுக்கு இதுக்கு பக்கத்தில் தான் வந்து மெயின் கோபுரம் இருக்குது. இப்போ வந்து கும்பாபிஷேகத்தை கட்டிட்டு இருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பேர் இங்கே வந்து உள்ளே போனோம் நீங்கள் அப்படியே. இதான் வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸு திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்கு. பாத யாத்திரை பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்லும் வழின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பாத யாத்திரை திருச்செந்தூர் வந்தீங்கன்னா நீங்கள் தனி வழியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது செருப்பு வைக்கிற இடங்க. நீங்க இங்க செருப்பு வச்சு டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம். இங்க நீங்க அன்னதான கூடம் பார்க்கலாங்க. முதியோர்களுக்கு போடுறாங்க அன்னதானம். 60 வயசு மேல இருக்கிறவங்க அன்னதானம் போடுவாங்க இந்த திருச்செந்தூர் கோயில்ல. இந்த கோயில்ல இந்த அன்னதான கூடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பொது தர்சனம் போற வழின்னு சொல்லியிருக்கு. ஃப்ரீ தர்சனம் போற வழி சுவாமியை பார்க்கறதுக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இந்த அன்னதான கூடம் வயசானவங்களுக்கு போறது இருக்கு. 60 வயசுக்கு மேல போடுறாங்க. இங்க பாருங்க, இங்க இவ்வளவு கூட்டம் நிக்குன்னு சொல்லிட்டு இது என்ன கூட்டம்னு சொல்லி பாக்குறாங்க. எங்கேயும் ஃப்ரீ அன்னதானம் போடுறாங்க. இது பொதுமக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் போடுவாங்க. காலைல ஆரம்பிச்சா நைட் 8-9 மணிக்கு அன்னதானம் போட்டுட்டே இருப்பாங்க இந்த கோயில்ல. இந்த பொதுமக்கள் போடுற அன்னதான கூடம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல கரெக்டா பொது தர்சனம் செருவனே சொல்லிட்டு இங்க போர்டு போட்டிருப்பாங்க. சுவாமியை பார்க்கறதுக்கு ஃப்ரீ தர்ஷனுக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் ஃப்ரீ அன்னதானம் போடுறாங்க பொதுமக்களுக்கு. கரெக்டா லொகேஷன் பாத்தீங்கன்னா இங்க அன்னதானம் வயசானவங்க போடுறாங்களா அதுக்கு கிட்ட இந்த அன்னதானம் இருக்கு. நீங்க கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா இந்த அன்னதானம் சாப்பிடுங்க சுவாமி. இது அங்க பாருங்க, மூத்த குடிமக்கள் வயசானவங்க வந்து அன்னதானம் சாப்பிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட வந்து இந்த வயசான அன்னதானம் சாப்பிட்றாங்கல்ல, இங்க வந்து நீங்க சுவாமி பிரசாதம் அன்னதானம் சாப்பிடலாம். திருச்செந்தூர் மெயின் கோபுரத்துக்கு கீழே வந்து ஃப்ரீயா பொதுமக்கள் அன்னதானம் சாப்பிட கூட இருக்கு. நான் முன்னாடி காமிச்சேன்ல, நான் வந்து இப்போ உள்ள சாப்பிட்றதை காட்டுறேன் பாருங்க. பொதுமக்கள் வந்து சுவாமி பிரசாதம் அன்னதானம் சாப்பிட்றாங்க. இந்த திருச்செந்தூர்ல கியூட்டான சூப்பரான ஒரு யானை இருக்குங்க. அங்க பாருங்க, இந்த யானை பேர் தேவ யானைங்க. இப்போ இந்த யானை வந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்குல்ல.
இப்போ நீங்க பார்க்கறது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கோயிலுடைய மேப்புங்க. அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு மேப் பார்க்கறதுக்கு. இப்போ நீங்க பார்க்கறது நான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா கோயிலில் வந்து அன்னதானம் ஃப்ரீ தர்ஷனம் இருக்கிற அந்த வழிங்க இது. நான் இங்கேருந்து வந்தேன். இப்போ நீங்க பார்க்குற இந்த வழி வந்து நேராக போனீங்கன்னா வந்து விநாயகரை பார்க்கலாம். அந்த வழி இது, விநாயகர் கோயில் இருக்கு. அப்படியே நேர் ஆப்போசிட்ல வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குங்க. நான் சொல்றேன், உள்ள போய் காட்டுறேன் பாருங்க, வேற லெவலாக இருக்கும். அப்படியே நேராக போய் பார்த்தீங்கன்னா இங்க நீங்க சைட்ல பாக்குறது மொபைல் கவுண்டருங்க. நீங்க உள்ள சாமியை பார்க்க போறப்போ மொபைல் எடுத்துட்டு போக பிடிக்கலன்னா நீங்க எங்க மொபைல் தந்துட்டு போகலாம், டோக்கன் தருவாங்க. ஆனா நீங்க சாமியை பார்க்கறது மொபைல் எடுத்துட்டு போகலாம். எப்படின்னா சைலண்ட்லயே மியூட்லயே இருக்கணும், அப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க. போனை வெளில எடுக்கக்கூடாது. நீங்க சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடல, நீங்க அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க மொபைல் நீங்க தந்துட்டு போயிடலாம். இங்க நீங்க நேரா போற வழியில இங்க ஒரு போர்டு இருக்குங்க. நான் என் செய்யும் கீழ் என் செய்யும் நம் முருகன் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வாசகம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த போர்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நேராக போனீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குங்க. ஒருத்தங்க அந்த வியூ பாயிண்ட் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க, வியூ பாயிண்ட்ல வேற லெவலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்க பாருங்க, நான் சொன்ன வியூ பாயிண்ட் வந்துடுச்சுங்க. கருணை கடலை கந்தா போற்றி. வாவ், இந்த வார்த்தை இருக்கீங்களங்க, முருகனுக்கு உகந்த வார்த்தைங்க. முருகருக்கு அப்போ எதுவுமே இல்லை, அவர் தான் எல்லாமே சொல்லிட்டு அந்த போர்டுக்கு பக்கத்துல அங்க பாருங்க, பேக் அண்ட் சைட்ல ஒரு சூப்பரா வியூ பாயிண்ட்ங்க, பீச்சுங்க, கடலுங்க, அவ்வளோ அழகா இருக்குல்ல. இயற்கை சூழ்ந்த இடத்துல அந்த கோயில் இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த கருணை கடலை கந்தா போட்டு இந்த செல்ஃபி வியூ பாயிண்ட்ங்க. இதுக்கு பக்கத்திலே வந்து வயசானவங்க போற வழிங்க. மூத்த குடிமக்கள் 6 தேசம் மேல இருக்கவங்கன்னா நீங்க இந்த வழியில போய் சுவாமியை பார்க்கலாம். இப்போ வழி சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நிறைய பேர் இங்க தான் போறாங்க. ஸோ நீங்க திருச்செந்தூர் போறப்போ கேட்டுக்கோங்க எங்க இருந்து போறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ முருகர் கோயில் தான் போயிருக்கோம் சாமியை பார்க்க. ஆனால் சாமியை பார்க்க முன்னாடி ஒரு முறை இருக்குங்க. என்னென்னா கடற்கரையை போயிட்டு காலை நினச்சிட்டு அப்புறமா யாழிக்கிணறு போயிட்டு அங்கேயும் குளிச்சுட்டு அப்புறமா தான் சாமியை பார்க்கணும். அந்த முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும். நானும் இப்போ கடற்கரை போயிட்டு காலை நினச்சிட்டு அப்புறமா யாழிக்கிணறு போயிட்டு அங்கே போய் தலையை குளிச்சுட்டு அப்புறமா முருகர் சாமி பார்க்க போகிறேன். இந்த திருச்செந்தூர் கோயில கருணை கடலை கந்தா போட்டு இந்த இடம் வந்து வியூ பாயிண்ட்ங்க. என்ன வியூ பாயிண்ட்? செல்ஃபி வியூ பாயிண்ட்ங்க. வருவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, போயிடுவாங்க வளைச்சு. நானும் செல்ஃபி எடுத்தேன் வந்து இங்க. இந்த திருச்செந்தூர் கோயில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஏன்னா ஜூலை மாசம் 25ஆம் தேதி வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எனக்கு ஒரு வருத்தம் தாங்க, இந்த ஷீட்லாம் இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட்ல பீச் வியூவோட பார்க்க சூப்பரா இருக்கும். பட் அதை மட்டும் மூடிட்டாங்க இங்க ஷீட் போட்டு. நீங்க இங்க வந்து செல்ஃபி எடுப்பீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த போர்டு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ங்க, பீச்சுங்க. அப்படியே பீச்சுக்கு போயிட்டு காலை நினைச்சிட்டு அந்த பீச் இயற்கை காத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் வாங்க. அங்க பாருங்க, அந்த ராக்ஸ்க்கு பேக் சைட்ல ஒரு பிரிட்ஜ் தெரியுதுங்க. அது என்ன பிரிட்ஜ் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ராமேஸ்வரம் பிரிட்ஜுங்க, ராமேஸ்வரம் பாலம். அது நான் இப்போ கூகுள் மேப்ல செக் பண்ணி சொல்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு. A few minutes later. இப்ப நீங்க பாக்குறது ராமேஸ்வரம் பிரிட்ஜ்லாம் இல்லைங்க, தூத்துக்குடி துறைமுகம் தாங்க. ஏன்னா திருச்செந்தூர் தூத்துக்குடி வந்து ரொம்ப கிட்ட தாங்க, அதனால தூத்துக்குடி துறைமுகம் இங்க தெரியுது. நான் வீடியோல காட்டுறேன். நான் வீடியோ இருக்கிறப்போ எல்லாரும் வந்து இதான் நிறைய பேர் பேசிட்டு போறாங்க, என்னன்னா ராமேஸ்வரம் பிரிட்ஜ் தெரியுது பாருன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால நான் என் வீடியோ மூலியமா சொல்றேன், இது வந்து தூத்துக்குடி துறைமுகம். ஸோ வீடியோ மூலியம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க திருச்செந்தூர் போறப்போ இந்த தூத்துக்குடி துறைமுகம் பார்த்திருக்கீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப அப்படியே பீச்சில் போய் சுத்தி பார்ப்போம். சூப்பரா முருகர் சொன்னாலே 6 படை வீடு தான் ஞாபகம் வரும். 6 படை வீடு. முருகர் வந்து எல்லா முருகரும் வந்து மலை தான் இருப்பாரு. ஆனா இந்த ஒரு முருகர் மட்டும் இந்த பீச்சுக்கிட்டே இருக்காருங்க. எக்ஸெப்ஷனுக்கு இந்த கோயில் மட்டும், இந்த முருகர் மட்டும். சரிங்களா, 6 படை முருகர் கோயில் வந்து விசேஷமா இருக்கும். ஆனா இந்த கோயில் வந்து சூரசம்பவம் நடந்த இடங்க இது. சரிங்களா, நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி வந்தால் கண்டிப்பாக நடக்குங்க, பழிக்கும் அந்த விஷயம். அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் ஆக்சுவலாக இது. நான் ரொம்ப வருஷம் வரணும் பிளான் பண்ணியிருந்தேன். நான் இப்போ கரெக்டாக இந்த டைம் நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு. அந்த பீச் அழகாக பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே சுவாமி நினச்சி காலை நினச்சிக்கலாம். அங்க பாருங்க ஒரு சிலை இங்க இருக்கு.
ஒரு சுவாமியோட திருப்பாதம் மட்டும் தான் இங்க தெரியுது. கரை ஒதுங்கி இருக்கு, செம வெயிட்டா இருக்குங்க. இங்க பாருங்க பீச் எங்க இருக்கு, கோயில் எங்க இருக்குன்ட்டு. ஆனா பாருங்க ஒரு பள்ளமா இருந்திருக்கு. இதான் கடல் அரிப்புன்னுவாங்க. கடல் அடிச்சு போய் இப்படி ஆயிடுச்சு. இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க. அங்க பாருங்க கல்வெட்டுகள் அந்த காலத்துல வந்து இருக்கு. பீச்சில் அடிச்சு போயிட்டு திருப்பியும் வந்து இப்போ வந்து இங்க இருக்கு. நிறைய கல்வெட்டுகள் வந்து இந்த பீச் கிட்டே இருக்கு. அங்க பாருங்க அந்த மண்ணரிப்பு பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு அரிச்சு போயிட்டு அப்படியே பள்ள மாதிரி உருவாயிருக்கு இந்த இடத்துல கோயில் கிட்ட. ஸோ இது சரி பண்ணிட்டு இருக்காங்க, கூடி சீக்கிரம் ஃபுல்லா சரி பண்ணிடுவாங்க. அங்க பாருங்க இந்த பீச்ல வந்து இந்த திருச்செந்தூர் கடை வச்சிருக்கவங்க பக்கத்துல எல்லாமே வந்து பீச்சுல போயிட்டு அப்படியே தலைகீழா போய் சுத்தி கீழே என்னென்ன கிடைக்குதோ இந்த சங்கெல்லாம் கிடைச்சிருந்தா அதை கிளீன் பண்ணி இங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் தேடுறாங்க. காலையில 8 மணிக்கு 7:30 மணிக்கு பார்த்தேங்க, மதியானம் 12 மணி வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு தேடுறாங்க. ஸோ அந்த சங்கெல்லாம் கிடைச்சா இங்க வியாபாரம் பண்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து தேர்ஸ்டே ஒரு வீக் டே எவ்வளோ கூட்டம் இருக்குது சுற்றி பாருங்க. பீச்சுலேயே அவ்வளோ கூட்டம் இருக்குது. இன்னும் கோயிலுக்குள்ள எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா நேரம் போய் சாமி தரிசனம் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே திருச்செந்தூர் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த கடற்கரைக்கு வந்து காலை நினச்சிட்டு முடிச்சு எங்கேயும் குளிச்சுக்கோங்க. அப்புறமா யானைக்கான போயிட்டு அந்த யானைக்காயில் இருக்கிற தீர்த்தத்தை நீங்கள் தலையில் ஊற்றி குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் போய் சாமியை பாருங்கள். அந்த முறைப்படி பார்த்தா தான் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே இப்போ நீங்கள் பார்க்கறது நாழிக்கிணறு நுழைவாயிலுங்க. நம்ம இந்த வழியில போய் தான் நாழிக்கிணறுல போயிட்டு நம்ம வந்து தலையை குளிச்சுட்டு சாமியை பார்க்கணும். வாங்க உள்ள போய் நாழிக்கிணறு போய் பார்ப்போம். நம்ம இந்த நாழிக்கிணறு தீர்த்தத்துல 1 hour மேல லைனை நின்று தான் நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை தலையில ஊத்திக்கணும். சம கூட்டமா இருக்கும். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். நம்ம போற வழியில அப்படியே பீச்சு பார்த்துட்டு கடைகளை பார்த்துட்டு போகலாம். நீங்க இந்த நாழிக்கிணறு போற வழியில வந்து சின்ன சின்ன கடைங்க சைட்ல போட்டிருப்பாங்க. அப்படி நீங்க வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். நீங்க ஏதாச்சும் வாங்கணும் கூட இந்த கடையில வாங்கிட்டு போகலாம். சம கூட்டமா இருக்கும் இந்த இடத்துல எப்பவுமே. பட் இந்த டைம்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் வாங்க. அந்த காலத்துல முருகர் வந்து வேளால அந்த இடத்துல குத்தி பள்ளம் உருவாக்கி அந்த பள்ளத்துல இருந்து தீர்த்தம் வந்திருக்குங்க. அப்புறம் பிற்காலத்துல அந்த இடத்துல கிணறு வெட்டி நாழிக்கிணறு உருவாக்கி மக்களுக்கு அந்த தீர்த்தத்தை தலையில ஊத்துவாங்க. நோய் நொடியெல்லாம் சரியாயிடும். ஆனா இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் வரப்போறதுனால ரீகன்ஸ்ட்ரக்ட் போயிட்டு இருக்கு. அந்த யாழிக்கிணறு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக 2 பெரிய டேங்க்ல தண்ணி ஊற்றி இந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தலையில ஊற்றுவாங்க. அப்படின்னா நீங்க பாட்டில குடிச்சிட்டு வரலாம். ஆனா இந்த தண்ணி வந்து ரொம்ப உப்பா இருக்குங்க. இந்த யாழிக்கிழந்து வர தண்ணி வந்து இப்படிதான் உப்பா இருக்குமா எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஸ்டே பண்ணிக்க சானா லாட்ஜில் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் கடலில் போய் காலை நினச்சிட்டு நான் யாழிக்கிணறுல போயிட்டு குளிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். ரூமில் போயிட்டு இப்போ நான் வந்து கோயிலில் சாமி பார்க்க போயிட்டுருக்கேன். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற வழியில் மதியானம் ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு சாமி பார்க்க வர போகிறோம். வாங்க எங்க டிஷர்ட் ட்ராவல் பண்ணுங்க, நான் கோயில் சுற்றி காட்டுறேன். நாங்கள் இப்போ ஹோட்டல் அண்ணாச்சிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா இங்கே தான் பீச் இருக்கு. இந்த பீச்சுக்கு பக்கத்துல இந்த ஹோட்டல் அண்ணாச்சி இருக்கு. வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். நான் லஞ்சுக்கு மீல்ஸ் வாங்கினாங்க. சாப்பாடு, பொரியல், உருளைக்கிழங்கு, துவையல் தந்திருந்தாங்க. பார்க்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்மா. நான் இப்போ சுட சுட சாப்பிட்றது ரசம் மாதிரி தெரியும். ரசம் இல்லைங்க, சாம்பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க சாம்பார் பார்க்கறதுக்கு. நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இப்போ நான் இப்போ இங்கே தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க லஞ்சு. ரொம்ப ஆவரேஜாக இருந்துங்க சாப்பாடு. சாம்பார் சாதம் ரொம்ப ரசம் சாதம் மாதிரி இருக்குது சாம்பார் நான் சாப்பிட்டது. மற்றவங்க ஆவரேஜாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் 3 சித்தர் சமாதி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறமா தான் முருகரை பார்க்க போனோம். இப்போ நான் வந்து எங்கே போயிருக்கேன்னா துண்டிக்கை விநாயகரை பார்க்க போயிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க இந்த விநாயகர் கோயில் போற வழியில நிறைய கடைங்க இருக்குங்க. நீங்க ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண மாலை வாங்கணும்னா கூட இங்கே நீங்க வாங்கிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சாமூர்த்தி வாங்குறோம் இங்கே நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இங்கே விற்பாங்க. ஸோ அழகை வேடிக்கை பார்த்துட்டு நீங்க விநாயகர் கோயிலுக்கு போகலாம்.
இப்போ நீங்கள் பார்க்கறது தான் துண்டிக்கை விநாயகர் கோயிலுங்க. ஸோ இந்த விநாயகரோட போய் பார்த்துட்டு தானே முருகரை பார்க்க போனோம். வாங்க உள்ள போய் தரிசனம் பண்ணுறோம்ல விநாயகரை. விநாயகரை நல்லா போய் தரிசனம் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு 3 பேரை பார்த்துட்டு தான் முருகரை பார்க்க போனோம். அது யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டலாம், வாங்க பார்ப்போம். நான் திருப்பியும் கருணை கலையை கந்தா போட்டி ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்க. ஏன்னா இங்கேருந்து பீச் வழியாக போய் தான் அந்த 3 பேரை பார்க்க போனோம். நான் யாருன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஒன்று தாங்க, அந்த ஷீட்டு மட்டும் எடுத்தா சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த பீச் வியூவோட அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வியூவும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து முடி காணிக்க பண்ணுற இடம் சாமிக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து காது குத்தி மிடம் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா இது ரெண்டும் வந்து யாழிக்காய் இங்கே இருக்குது, பீச் அங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பில்டிங்கில் தான் வந்து மொட்டடிக்கிற இடம், காது குத்தி இடம் இருக்குங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் வந்து விநாயகரை பார்த்தாச்சு. இப்போ விநாயகரை பார்த்துட்டு நான் வந்து மூவர் ஜீவா சமாதி பார்க்க போகிறேன். யாருன்னா அவங்க இந்த 3 சித்தர்கள் தான் வந்து இந்த திருச்செந்தூர் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்துட்டு மரியாதை பண்ண அப்புறமா தான் நம்ம முருகரை பார்க்க போனோம். இப்போ அவங்கள தான் பார்க்க போயிட்டுருக்கேன். முறைப்படி இப்படி தான் பார்க்கணும். நம்ம விநாயகரை பார்த்துட்டு 3 சித்தரை பார்த்த அப்புறமா தான் நம்ம வந்து முருகரை பார்க்க போனோம். ஸோ அந்த முறையை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் வந்து சுவாமியை பாருங்கள். நான் சொன்ன அந்த மூவர் ஜீவ சமாதி தான் இது. இப்போ இங்கே நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். நான் கோயிலில் போன அப்புறமா செம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சூப்பராக இருந்தது. இந்த கோயிலில் 3 சிவனுக்கு கீழே தான் 3 பேர் ஜீவ சமாதி இருக்கு. நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க எல்லாமே. நம்ம மூவர் ஜீவ சமாதி வந்து கிட்ட இல்லைங்க, ரொம்ப தூரமாக தாங்க இருக்கு. எங்கே இருக்குன்னா ஐயா கோயில் இருக்கு. ஆமாம், திருச்செந்தூர் ஆப்போசிட்டில் வந்து பெருமாள் கோயில் ஐயா கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் மூவர் சமாதி இருக்கு. வயசானவங்க நடந்து போனால் ரொம்ப கஷ்டங்க. பார்த்து தான் வரணும். வெயில் டைமில் வந்தால் காலெலாம் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப தூரமாக இருக்குது. அது கிட்ட நினச்சி தான் வந்தேன். பார்த்தா 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு அவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ தூரமாக இருக்குது. ஆனால் விநாயகரை பார்த்துட்டு மூவர் சமாதியை பார்த்துட்டு அப்புறம் முருகரை பாருங்க, அதான் முறை. ஆனால் இந்த பீச் ஏறி வேடிக்கை பார்த்துட்டு இப்போ என்ன டைம் பாஸ் ஆகிடும். ஆனால் ஆப்போசிட்டில் பீச் அங்கே பாருங்கள், எப்படி பீச் தெரியுதா? ஸோ அப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே போனீங்கன்னா மூவர் சமாதி வந்துடும். அப்படியே கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் போனால் வந்து பெருமாள் கோயில் இருக்கும். ஐயா சாமி கோயில் இது, அந்த கோயில் இருக்கும். இப்போ பாருங்கள், என் பின்னாடி கோபுரம் தெரியுதா? இதுதான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில். என் பேக் சைடில் தான் மூவர் சமாதி கோயில் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது 100 தரிசனங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்து சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அது வழி தான் இது. நான் இப்போ சுவாமி தரிசனம் லைனில் போயிட்டுருக்கேன். 100 ரூபா டிக்கெட்டில் போயிட்டுருக்கேன் வாங்கிட்டு. நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு எவ்வளோ அதுக்குள்ள சாமியை பார்த்தேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்டேட் எல்லாமே. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் டிக்கெட்டில் போனோங்க. அந்த லைனில் போய் நின்று சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா வெளியில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ லைனில் போனோங்க. ஃப்ரீ லைனில் போயிட்டு அதே மாதிரி 10-15 நிமிஷம் போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப காலியாக இருக்குது. ஏன்னா மத்தியான டைம்னால கூட்டம் கொஞ்சம் கம்மி. போய் சாமி 2 வாட்டி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கார். ஒரு வாட்டி பாட்டு திருப்பி பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகாக ராஜ அலங்காரமாக இருக்கார் சுவாமியை பார்க்குறதுக்கு. நல்ல தரிசனங்க இன்னைக்கு. இங்கே பாருங்கள், பொது தரிசனம் செல்லும் வழி. இங்கே வழியில் போயிட்டு தான் நீங்கள் சாமியை பார்க்கணும். அப்படியே இங்கே மேலே போகும் உங்களுக்கு. அப்படியே போயிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் தான் சுவாமி உள்ளே போகிறதுக்கு தரிசனம் போகிறதுக்கு வழி இருக்குது. இதுதான் மெயின் கோபுரம். இந்த கோயில ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க. நீங்க மூலர் முருகரை பார்க்க போறப்போ ஜென்ஸ் எல்லாருமே ட்ரெஸ்ஸும் பண்ணிடும் போடாம தான் சாமியை பார்த்துட்டு வரணும். அப்புறமா போற வழியில பாருங்க, ஸோ ஃப்ரீ தர்ஷன் போறதுல நல்லா பில்டிங்னா கட்டிட்டு வராங்க. வியூவும் பார்க்க சூப்பரா இருக்கு. ஸோ தண்ணியில கூட வச்சிருக்காங்க இந்த புதுசா கட்டுற இடத்துல வந்து. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த இடத்துல நல்லா மெயின்டைன் பண்றாங்க. லைன்ல சாமியை பார்க்க போறப்போ சூப்பரா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்க அந்த லைன் தான் வந்து ஃப்ரீயில் போகிற லைனுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் ஃப்ரீயில் போயிட்டுருக்காங்க. நல்லா அதுக்கு மேலே பாருங்கள், ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக அங்கே ரெனோவேட் பண்ணிகிட்டே வராங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா மாறிடும். வேறு லெவலில் இருக்கும். ஈஸியாக சாமியை பார்க்குற மாதிரி கொண்டு வராங்க. இங்கே
உள்ள வந்து கூண்டெல்லாம் இருக்குது. எப்படி திருப்பதியில் கூண்டு இருக்குமோ அதே மாதிரி கூண்டில் வச்சுருக்காங்க, தண்ணியில் வச்சுருக்காங்க. ஒரு கூட்டம் அதிகமாக அந்த கூண்டில் போட்டுருவாங்க. அங்கே தண்ணி வசதிலாம் இருக்குது. ஸோ நல்லா வசதி ரெடி பண்ணிட்டே வராங்க. ஸோ ஃப்யூச்சரில் போகும்போது இந்த கோயில் வந்து வசதியாக இருக்கும், சாமியை பார்த்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வரலாம். இந்த கோயிலை சுற்றி நிறையா வந்து இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டே வராங்க. அங்க பாருங்க சூப்பர் வியூ பாயிண்ட் ராஜகோபுரம். வேலோட பார்க்கறதுக்கு வேற லெவலில் சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே நான் வந்து திருச்செந்தூரில் எப்படி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணேன்னு சொல்கிறேன். அதை கேளுங்க நீங்கள், சரிங்களா? நீங்கள் திருச்செந்தூர் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் தங்க மாதிரி சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட்டில் வச்சு நிறையா இருக்கீங்க, கோயிலுக்கு வெளியிலேயே நிறையா இருக்குது, பீச்சுக்கிட்ட நிறையா இருக்குது. நீங்கள் வந்து திருச்செந்தூர் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிடைக்காது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், எந்த லாட்ஜ் கிட்டே இருக்குது, கோயில்கிட்ட எந்த லாட்ஜ் இருக்குது, பீச்சு கிட்ட எந்த லாட்ஜ்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட்ஜ் புக் பண்ணிக்கோங்க. அந்த லாட்ஜுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் மினிமமே வந்து 2000ரூபான்னுவாங்க, 1500 2000ரூபான்னுவாங்க. ஃபேமிலியோட போனால் நீங்கள் சிங்கிளாக போனால் 500 ரூபாய்க்குலாம் கிடைக்கிது. 500 1000 கிடைக்கும் உங்களுக்கு சிங்கிளாக போனால் ரூம்லாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். கிட்டக்க வரணும்னா நீங்கள் வந்து 1500 1000 2000 நீங்கள் வந்து ரூம் இருக்கும் 1 டேக்கு. 2 டேஸ்னால் வந்து அதிகமாகும். இது நான் ஏசினா 1000 2000 இருக்கும். இதே ஏசினா வந்து 1500 2500 சொல்லிட்டு இப்படி இருக்கும். நான் வந்து ஒரு லாஸ் புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து புக் பண்ணது சரவணா லாஸுங்க, பீச்சு கிட்டே இருக்குது. அந்த லாட்ஜ் வந்து 1 மாதம் முன்னாடி புக் பண்ணிட்டேன். நான் ஏசினா 2000, ஏசினா 2500 சொன்னாங்க. நான் வந்து 2500 புக் பண்ணியிருக்கேன் ஏசி அந்த லாட்ஜுக்கு. நீங்கள் திருச்செந்தூரில் வந்து லாட்ஜ் எடுத்தாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரேட்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே கவர்மெண்ட் லாட்ஜும் இருக்குது, ப்ரைவேட் லாட்ஜும் இருக்குது. கவர்மெண்ட் லாட்ஜ் வந்து கோயிலுக்கு நிறையாவே இருக்குது. அதெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், கம்மி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நான் அது பார்த்ததில்ல. இங்கே நேரில் வந்து புக் பண்ணால் கூட நான் பார்த்தேன் 1800 2000 சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அது வித் ஏசி தான் சொல்கிறாங்க. பட் நான் இருக்கும் டபுள் செக் பண்ணி நான் சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து காலைல 10 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கவர்மெண்ட் லாட்ஜ் எல்லாமே நீங்கள் ப்ரைவேட் லாட்ஜ் புக் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் பார்த்து அந்த லாட்ஜ்க்கு ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி அட்வான்ஸ் மாதிரி காட்டி புக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் லாட்ஜ்க்கு இது இந்த திருச்செந்தூரில். இப்போ நீங்கள் பார்க்குறது மயில், அங்கே பாருங்கள் வீட்டு மேலே மயில் நிற்குது. நாங்க வந்து ஃபுல்லா கோயிலை சுத்தி பார்த்துட்டு முருகர் தரிசனம் பண்ண அப்புறமா இந்த பீச் வந்து உட்காந்துட்டோங்க. அங்க பாருங்க நைட் டைம்ல இந்த பீச் அலைகள்லாம் பாக்குறப்போ வாவ் செம்ம ரிலாக்ஸா செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துலாம் போல செம்ம டைம் பாஸா இருக்கு. நாங்க கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நைட் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டோம். திருச்செந்தூர் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் பிளாக் வீடியோ வந்து அடுத்து நான் போடுறேன், ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ நீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ. நாங்க திருச்செந்தூர்ல ஃபேமஸான ஹோட்டல் மணியருக்கு வந்திருக்கோம். எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க மெயின் கோபுரம் தெரியல, ஆர்ச் தெரியல, இதான் மெயின் என்ட்ரன்ஸ் கோயிலுக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கு. உள்ள போய் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். கைதி பத்திர குண்டை நிறைய பிரியாணி வைக்கிற மாதிரி இந்த குண்டரை ஃபுல்லா சாம்பார் வச்சிருந்தாங்க, பார்க்க சூப்பரா இருந்தது. அப்படியே பக்கத்துல வந்து நிறைய நெய் ஊத்தி பொடி வச்சிருந்தாங்க, பார்க்க சூப்பரா இருக்கு. அப்படியே 2 அங்க சட்னி வச்சிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இங்க பனியாரம் ஃபேமஸ் தாங்க. ஒரு செட் பனீர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, 5 தந்துருந்தாங்க. இது கார பனியாரம், பார்க்க சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த பனியாரத்துல சட்னி ஊத்தி அந்த சுட சுட அந்த கார பனியாரத்தை பிச்சு பார்த்தோம். பனியாரம் சாஃப்டா இருந்ததுங்க. சரி அந்த தந்திருக்க சட்னியில டிப் பண்ணி அந்த பனியாரத்தை சாப்பிட்டு பார்த்தாங்க. கொடுத்த காசு கொடுத்துங்க, நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இங்க ஃபேமஸ் போல பனியாரம் இந்த ஊர்ல, இந்த ஹோட்டல்ல. அப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ண பிளேன் தோசை வந்துச்சுங்க. தோசை பார்க்க சூப்பராக இருக்கு. அப்புறம் அந்த குண்டா நிறைய சாம்பார் இருந்தது. அழகாக ஒரு கரண்டி எடுத்து அந்த தோசையில குடிப்பாட்டினோங்க. அந்த சுட சுட சென்டர் ஆஃப் தோசை அழகாக பிச்சு பார்த்து அந்த சாம்பார் சட்னியை டிப் பண்ணி தோசை சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்டே சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு. என் அப்பா வந்து சுட சுட சோளாப்பொடி ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க. அந்த சோளாப்பொடி அழகா பிச்சு பார்த்தோம். பிச்சு பார்த்து செம்ம சாஃப்டா இருந்தது. அப்படியே அந்த குருமால டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு இதுவும். அடுத்த நாள் காலையில் எழுந்தவங்க, எழுந்துட்டு திருப்பியும் பீச்சுக்கு வந்தவங்க. அழகா அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த தண்ணியில காலை நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பீச்சை சுத்தி பார்த்துட்டு இருக்கோங்க. அப்புறம் இன்னொரு கோயிலை பார்த்தேன், நம்மளுடைய சொன்ன பெருமாள் கோயில். அதுல ஜஸ்ட் நான் காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோல.
நீங்க அந்த திருச்செந்தூர் கோயில்ல இருந்து பீச்சில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ராக்ஸ் இருக்கும், அங்க ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோ எடுக்கலாம். அங்க பாருங்க கோயில் தெரியுதா, அந்த நடந்து வந்தீங்கன்னா இந்த ராக்ஸ் இருக்கும். அழகா அந்த கல்லு மேல எல்லாம் நின்று போட்டோ எடுக்கலாம். செம்ம வியூ பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த ராக்ஸுக்கு பக்கத்துல தான் இன்னொரு கோயில் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்களா, அங்க பாருங்க கொடிமரம், தாமரை, கோபுரத்து மேல சங்கு சக்கரம் இருக்கா. இதுதான் அங்க ஐயா கோயில். ஐயாவளி கும்பிடுறாங்க. இந்த கோயில் வந்து பெருமாள் தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு போவாங்க. திருச்செந்தூர்ல இருக்கு. நான் இந்த வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க பாக்க சுப்பிரமணியர் விடுதி, இது மாதிரி நிறைய கெஸ்ட் ஹவுஸ் திருச்செந்தூர் கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க. இது கரெக்டா எங்க சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஜூம் போட்டு காட்டுற பாருங்க. ஸோ ராஜகோபுரம் தெரியுதா, திருச்செந்தூர் ராஜகோபுரம். அதுக்கு பக்கத்துல பீச் இருக்கு. ஸோ அந்த பீச்சுக்கும் ராஜகோபுரத்துக்கு நடுவில் தான், சென்ட்ரல் ஆப்போசிட்ல தான். கொஞ்சம் நடந்து வந்தா இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் நிறைய பக்கத்துல இருக்கு. நீங்க அழகா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரலாம். நான் இப்போ உள்ள போய் கேட்கறேன் எப்போ செக்கிங் செக் அவுட் எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டேன். இப்போ சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க போர்ட் பாக்குறீங்களா, இது மாதிரி எல்லா கெஸ்ட் ஹவுஸும் வெளில போர்ட் போட்டிருப்பாங்க ரேட் எல்லாமே. இப்போ நான் போட்டோ காட்டுறப்ப டீலக்ஸ் ரூம் 2 பேர் ஸ்டே பண்றது இப்படிதான் இருக்கும். இது வந்து 2 பேருக்கு 1500 1600. நான் வந்து இப்போ என் பேடி பார்க்குறீங்களா, இது வந்து கவர்மெண்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸு. நான் உள்ளே போய் ரேட் கேட்டேன். ஒரு நாளைக்கு வந்து 2 பேருக்கு வந்து 1600 சரிங்களா. இது வந்து டீலக்ஸி வித் ஏசி. ஒரு நாளைக்கு 1600 1600. இது எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்கன்னா 150 rupees கேட்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அதிகமாக கேட்குறாங்க காசு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இதுங்க. நான் வந்து ப்ரைவேட்டில் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய். 4 பேர் ஸ்டே பண்ணுறோம். நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஸ்டே பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் நம்பர் தரேன். அந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் உள்ள போகும். உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸை கிளிக் பண்ணிட்டு செக்இன் செக் அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் காமிச்சிடும். எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு ஜிபே பண்ணிடலாம். அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணி கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் தங்கிடலாம். நீங்கள் ப்ரைவேட்டில் ஸ்டே பண்ணணும்னா கூகுளில் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசிக்கோங்க. முன்னாடியே பேசிவிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரைவேட்டில். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸுங்க ப்ரைவேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த திருச்செந்தூரில் ரூம்ஸ் எல்லாமே. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சென்னை திருச்செந்தூர், அப்புறமா அது திருச்செந்தூர் வந்தால் எப்படி நம்ம ரூம் புக் பண்ணணும், கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ, அப்புறம் திருச்செந்தூர் சுற்றி காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் திருச்செந்தூர் அடிக்கடி வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கிறோம், மறக்காமல் அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் வந்து திருச்செந்தூரில் சரவணா லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் வந்து புக் பண்ணியிருக்க லாட்ஜ் வந்து நான் காட்டுறேன். இப்போ நம்ம திருச்செந்தூரில் புக் பண்ண சரவணா லாட்ஜ் vlog வீடியோ பார்ப்போம் வாங்க. உள்ளே வந்தோன்னா பாருங்கள் 2 லார்ஜ் பெட்டு. நீங்கள் 4 பேர் வந்தீங்க தாராளமாக நீங்கள் படுத்துக்கலாம் இங்கே. அப்புறமா வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, சேரு, அப்புறமா வந்து டிவி இருக்கும் இங்கே. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க வித் மிரரோட. அப்புறமா ஒரு கபோர்டு, அப்புறமா ஏசி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் ஏசி ஏசின்னு சொல்கிற ரூமில் இருக்குது. நான் ஏசியில் 2000 ரூபாய். ஏசி ரிமோட் தர மாட்டாங்க. ஏசினா நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 rupees கட்டணும்னா உங்களுக்கு வந்து ஏசி ரிமோட் தந்தாலும் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த ரூமில் இந்த சரவணா லாட்ஜில் வந்து ஏசி நான் ஏசின்னு சொல்லியிருக்கு. நான் ஏசினா 2 பேர் ஸ்டே பண்ணிங்கன்னா வந்து 1500 ரூபா. இதே 4 பேர்னா 2000 ரூபா வந்துடும். ஏசி வேணுன்னா எக்ஸ்ட்ரா 500 rupees கட்டணும். அப்புறம் ஏசி ரிமோட் தந்துடும், யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏசியை. இதுதான் ரெஸ்ட் ரூம். வாஷ் பேஷன் கொடுத்துருப்பாங்க வித் மிரரோட. இங்கே சுடு தண்ணி எப்பயும் வந்துட்டு இருக்கோம். இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த சுடு தண்ணி வரும். இந்த சுடு தண்ணி இங்கே சுடு தண்ணி எப்பயும் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த திருச்செந்தூர் vlog வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you.